ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 112 ஆஃப் மை இன்டர்ன்ஷிப் vlog. இன்னைக்கு எப்பயும் போல காலையில நம்ம டியூட்டிக்கு வந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து சேமியாவும் வாழைப்பழமும் வச்சிருந்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து டியூட்டிக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு வந்து ரைஸு, சோயா சங்க்ஸு, சாம்பார் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதை அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டியூட்டிக்கு போயாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம டாக்டர் ஜேபி சாரை வந்து மீட் பண்ணியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீகம்ப்ரஷன் சிக்னஸ் ஆர் கேசன்ஸ் டிசீஸ். அதாவது டீகம்ப்ரஷன் சிக்னஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சடனாக வந்து ஹை அட்மாஸ்பியர் ப்ரெஷர்லேருந்து லோ அட்மாஸ்பியருக்கோ இல்லை லோ அட்மாஸ்பியர் ப்ரெஷர்லேருந்து ஹை அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்கோ வந்து சடனாக வந்து நம்ம சேஞ்ச் ஆகும்போது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் வந்து காஸ் பண்ணுறதா வந்து டீகம்ப்ரஷன் சிக்னஸ். நம்ம டீப் சி டைவர்ஸ்க்கும் டனல் ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து இந்த கண்டிஷன் வந்து வரும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம நைட்ரோஜன் வந்து நம்ம உடம்புல வந்து ஸ்டோராக இருக்கும். அது வந்து நம்ம சடனாக வந்து அட்மாஸ்பியர் சேஞ்சை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அந்த நைட்ரோஜன் வந்து எஸ்கேப் ஆக பார்க்கும். அதனால வந்து நம்ம பிளட்ல வந்து எம்போலிசம் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இதனால தான் வந்து இந்த டீகம்ப்ரஷன் சிக்னஸ் வந்து வருது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வைஸ் அசென்ட் பண்ணலாம், அல்லது ரீகம்ப்ரஷன் சேம்பரில் வச்சு நம்ம பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணலாம்.